ஓகே. இந்த சேனல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது ஒரு விளாகிங் சேனல் தான். என்னோட பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே விளாக் போடுங்கன்னு சொல்கிறீங்க. பட் விளாகிங் வந்து லைஃப் வந்து அப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க ஊரில் இருக்கனால விளாகிங் வந்து ஈஸியாக இருந்துச்சு. கேமரா ஒருத்தன் பிடிப்பான், ஒருத்தன் எடிட் பண்ணுவான், ஒருத்தன் போஸ்ட் பண்ணுவான். அதனால ஈஸியாக இருந்துச்சு. பட் இங்கே எப்படின்னா நானே எல்லாமே பண்ணுறதுனால ஒரு பார்ன் அவுட் வர ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது. ராக்ஸ் பள்ளிக்கூடத்துலேயும் வீடியோஸ் நாட் அலோட் எடுக்கிறதுக்கு. அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா மார்னிங் ரொட்டீன் நீங்கள் வந்து கேட்குறீங்க. மார்னிங் ரொட்டீன் மோஸ்ட்டாக என்னது? மார்னிங் எழுந்தோடனே மசில் சோர்னஸ் ஆகிடுச்சுன்னா ஃபோம் ரோலிங், இல்லைனா மோஸ்ட்டாக ரீடிங் இருக்கும். ரீடிங் முடிச்சதுக்கப்புறம் 7:30க்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பேசுவேன். ஒரு 1/2 hour ஒரு 15 minutes அதை பொறுத்து. விளாக் எடுக்கிறேம்மா, ரொம்ப நாள் ஆச்சுல மார்னிங் ரொட்டீன் விளாக். அதுக்கப்புறம் நான் மெடிடேஷன் பண்ணுவேன். மெடிடேஷன் ஒரு 25-20 minutes கிட்ட. அது டிபெண்ட்ஸ். அது எப்போவுமே 25 minutesல எப்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சிட்டேன்னா சீக்கிரம் பண்ணி முடிக்கிறோம். விஷால் ஹெல்த் மிக்ஸ் செஷன் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டேன். ஓகே. அப்படியே சைக்கிளை எடுத்துகிட்டு அன்னபூர்ணாவில் போய் ஒரு 2 இட்லி சாப்பிட்டுட்டு செஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு செஷன்லேயும் வாழைப்பழம் ஒன்று எடுத்துப்பேன். இல்லைனா சம்மர் அதிகமாக இருக்குல்ல இப்போ, அதே இதனால் லெமன் ஜூஸ் எடுத்துப்பேன். இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். அண்ட் ஹோப் இந்த மாதிரி நான் வீடியோவாக எடுத்து என்னால் பண்ண முடியல. பட் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தட் வாட் லைஃபே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.